யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாகவே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனாகி கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. அன்புடைய ரூபம், அன்புடைய ஆமே வடிவம், அன்புடைய ஆமே இமேஜிங், அவருடைய உருவகம் என்னதென்று பார்க்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அல்லனா தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் அந்த அன்புடைய ஆமே ரூபத்தை, அவருடைய பூர்ணமான வடிவத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமே. உலக பிரகாரமாய் அன்பு பாராட்டுவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆமே அவருடைய பின்னணியில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவர்களை கொண்டு ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்கும், இவருடைய ஆதரவு பிற்கால இப்பொழுது இல்லாவிட்டால் பிற்காலத்தில் எனக்கு உண்டாகும் என்ற நிலைமையில ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட தான், ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் அவர்கள் ஆமே நேசிக்க கூடும் அல்லது நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் என்றால், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் சொன்னால், இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி உன்னதமான நிலைமைகளை அடைந்து எதிர்காலங்களிலே நான் பலவீனப்படும் போது, நான் வயோதிபத்தை அடையும் போது என்னை தாங்குவார்கள், என்னை பராமரிப்பார்கள், எனக்கு உதவி செய்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பு. ஆமை பிள்ளைகளும் அப்படிதான். ஸ்தோத்திர பெற்றோர்கள் ஆமை ஸ்தோத்திரனை ஆமை விசாரிக்கிறது, ஆமை இல்லனா ஸ்தோத்திரம் ஆமை அவர்களிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறது, அவளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே அவர்களுடைய ஆமை நன்மைகளை அவிடத்திலிருந்து வருக வேண்டியதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆமை இப்படியாக ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பின் பேரில் தான் ஆமை மனிதர்கள் ஆமை ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறதான் அன்பை அதிகமாய் காண முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்மிடத்தில் ஏதொன்றும் எதிர்பார்க்க இல்லாதிருந்தும், நம்மிடத்தில் ஏதொரு அமை எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு எதிர்பார்ப்பதற்கு ஏதொன்றும் அமை ரியாக்ஷனாய் அமை எதிர்ப்பதமாய் அமை ஸ்தோத்திரம் எதிர்காரியமாக அமை ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பதற்கு இல்லாதிருந்தும் நம்மேல் அன்பு கூறுவதான ஒரு அன்பு, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பின் தேவனாகிய கர்த்தர் ஆமே தம்முடைய அன்பை ஆமே எவ்விதமாய் ஆமே வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஆமே அந்த தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லனா ஆமே நான் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறதுனாலே ஆமே பெரிய பிரயோஜனம் உண்டாகாது, பெரிய நன்மை உண்டாகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஆமே நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. ஆமென். அல்லேலூயா. ஆமே. ஒருவன் இடத்தில் அன்பாயிருக்கிறவுடைய ஆமே அதனுடைய ரியாக்ஷன் என்னவென்றால், அவருடைய வெளிப்பிரகாரமான அடையாளம் என்னவென்றால், ஆமே என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்கள். யார் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்களோ, என்னுடைய வசனத்தை கடைபிடித்து நடக்கிறார்களோ, அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் சொல்லி இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. அவ்விதமாய் அன்பின் ரூபியாய் வந்த தெய்வம், அன்பை வெளிப்படுத்தியதான் தெய்வம். ஆமே மீண்டும் ஆமே அவர் நம்மத்தில் ஆமே அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று, ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல என்ன செய்ய வேண்டுமாம், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு மன்னிக்க நமக்கு மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனாய் கர்த்தர் அன்பாயிருக்கிறேன் மாத்திரம் வார்த்தையினாலே சொல்கிறதுனாலே பிரயோஜனம் இல்லை இல்லையா? அல்லேலூயா. அதாவது உலக பிரகாரமாய் நாம் விதமாய் சிந்திக்கும் போது ஸ்தோத்திரம் உண்மையாக நம்மிடத்தில் யாராலும் அன்பாயிருக்கிறான் சொன்னால் அவருடைய அன்பின் வெளிப்பாடு எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் கஷ்டப்படும் போது, நாம் விசாரிப்பாராட்டு மறக்கப்பட்டு கிடக்கும் போது, நாம் பலவீனப்பட்டு இருக்கும் போது, யாராலும் அடிக்கடி நம்மை வந்து பார்த்து இல்லைன்னு சொன்னால் தொலைபேசி மூலமாய் அழைத்து அல்லனா நமக்கு ஏதாவது நம்முடைய தேவையை அறிந்து அவர்கள் உதவி செய்கிறது அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நான் உங்களுடைய அன்பாயிருக்கிறேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பின் வெளிப்பாடினாலே, அன்புடைய பிரதிபலிப்பினாலே அவர்கள் நம்மிடத்தில் எவ்வளவாய் அன்பாயிருக்கிறார்கள் சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான அதாவது ஸ்தோத்திரம் அல்லேலூயா நாம் தகுதியற்றவளா இருந்தும், அதாவது ஸ்தோத்திரம் வேதம் சொல்கிறது ரோமர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார், என்ன சொன்னா வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி என்றால், நாம் பாவிகளாக இருக்கையில் நாம் தகுதியானவர்கள் அல்ல, நாம் ஸ்தோத்திரம் நீதிமான்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்த என்னவர்கள் ஆயினார்கள்,
தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் தேவனாய் கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்திருந்தார். உதாரணத்துக்கு ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு மகிமையினாலே அவனை மூடி இருந்தார். அல்லேலூயா. என்று சொன்னால் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் ஸ்தோத்திரம் அவர் வெட்கப்படாதிருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அப்படித்தானே? அப்படின்னா அந்த தேவனுடைய மகிமையினாலே, அந்த தேவனுடைய ஸ்தோத்திரம், அந்த குளோரி, அந்த தேவனுடைய மகிமையினாலே அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை ஒன்றுக்கொன்று காணக்கூடாதபடிக்கு, ஒன்றுக்கொன்று விளங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த மகிமை அவர்களை நிரப்பி இருந்தது. அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது தேவன் தேவ கற்பனை மீறி தேவ கற்பனை மீறுகிறதே பாவம். அப்படிதானே? கற்பனை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அவ்விதமாய் அந்த கற்பனை தேவனாய் கர்த்தர் சொல்லி இருந்ததான அந்த கமெண்ட்ஸ்மென்ட்டை, அந்த கட்டளையை, அந்த உபதேசத்தை எப்பொழுது மீறினார்களோ, எப்பொழுது அந்த உபதேசத்தை விட்டு மாறினார்களோ, அப்பொழுது அவர்கள் என்னவாயிருந்தார்கள்? உள்ளத்தில் ஒரு அங்கலாய்ப்பு கொண்டு, உள்ளத்திலே இருந்ததான் நிம்மதியை இழந்து ஸ்தோத்திரம் என்னவாயிருந்தார்கள்? தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும்போது ஆதாம் சொல்கிறார், நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா அவர்கள் பாவம் செய்த போது அந்த தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்ததான அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்பொழுது அழகு கலை இருக்கிறது அல்லவா? ஸ்தோத்திரம். அழகு கலைக்குன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க அல்லவா? ஃபேஷன் டெக்னாலஜி அல்லவா? அந்த ஃபேஷன் டெக்னாலஜி, அந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் போகும்போது அழகு கலைகள் என்று சொல்லி அநேக இடங்களில் இருக்கிறது. கருங்கல், மாத்தான போன்றதான பகுதிகளில் அநேகம் இருக்கிற, இந்த ஊரிலும் இருக்கக்கூடும். அப்படி அந்த அழகு கலை என்று சொல்லப்படுகிற அந்த அழகு நிலையத்தில் எவ்வளவாய் அழகிட்டிருந்தாலும், எவ்வளவாய் வடுக்கள், எவ்வளவாய் ஸ்தோத்திரம் பருக்கள், எவ்வளவாய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கன்னங்கள் ஒட்டி இருந்தாலும் அவர்கள் சில கிரீம்கள், சில கெமிக்கல் கொண்டு அதை மூடி மறைத்து ஸ்தோத்திரம் இந்த நபர் இவ்வளவு அழகா இருந்தார்களா என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனை அல்லனா அந்த மனுஷியை என்னவாய் மாற்றுகிறார்கள்? அந்த ஃபேஷன் டெக்னாலஜினாலே அழகு அலங்கரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது அந்த அழகு மறைந்து போகும் என்று சொன்னால், அவர்கள் ஸ்தோத்திரம் பாத்ரூமில் போய் குளிச்சிட்டு வெளியே வரும்போது அவர்கள் பழைய நிலைமைக்கு எதிராக தள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அலங்காரங்களும் அந்த அழகுகளும் அந்த டெக்னாலஜியுடைய அந்த தொழில்நுட்பமும் ஸ்தோத்திரம் இந்த தண்ணீர்னாலே கழுவும் போது அல்லனா குளிக்கும் போது அது மாறி போகிறது போல ஸ்தோத்திரம் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த, அதாவது ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த அந்த மகிமையை பாவம் செய்ததனாலே, அதாவது கற்பனையை மீறினதினாலே, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட மரத்தின் கனியை புசித்ததான ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் பாவிகளாக்கப்பட்டார்கள் சொல்ல வாசிக்கிறோம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துடைய ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் ரோமர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எஸ். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் சொல்லப்படுது. அப்படின்னா ஆதி மனிதனாகிய ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் சீரும் செம்மையுமாய் நேர்த்தியாய், மிக நேர்த்தியாய், மிக அழகாய், மிக ஆசீர்வாதமாய் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்திருந்தார், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னது உண்டாக கடவுது, ஒளி உண்டாக கடவுது, இருள் விலக கடவுது, ஆழங்கள் உண்டாக கடவுது, சுடர்கள் பகலில் ஆழ பெரிய சுடர்கள், இரவில் ஆழ சுடர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் செயல்படுத்தி மிக நேர்த்தியா, மிக அழகாய், மிக அருமையாய் தேவனாய் கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார், உருவாக்கி இருந்தார். அல்லேலூயா. ஆனால்
அந்த தேவ கற்பனையை மனிதன் மீறி போனதான காரணத்தினாலே அந்த மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த மனிதன் ஒரே ஒரு கீழ்ப்படியினாலே, ஒரே ஒரு பாவ செயலினாலே எல்லா மகிமை இழந்து போனது மாத்திரமல்ல, தேவனுடைய சாபத்துக்கு மனிதன் ஆளானதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக சாபங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, புருஷனுக்கு மாத்திரமல்ல, வஞ்சிச்சதான் அந்த வசீகர வார்த்தையை பேசியதான அந்த சர்ப்பத்துக்கு கூட ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்படுகிறது, சாபம் கொடுக்கப்பட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. வாசிக்கலாமா? ஒன்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி முதலாவது தீர்க்க தரிசனம், முதலாவது ஸ்தோத்திரம் வெளிப்பாடு அங்கே சொல்லப்படுது நான் பார்க்கிறோம். அப்போ அந்த சர்ப்பத்தை விட்டு வைக்கல, பாத்தீங்களா? அப்ப ஸ்திரீ புருஷனுக்கு சாபம், ஸ்திரீக்கு சாபம், ஸ்திரீக்கு சொல்லப்பட்ட சாபங்களுக்கு முன்னே சொல்லப்படும். ஸ்தோத்திரம். அதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், இப்படி எல்லாம் சில காரியங்கள். ஆதாமுக்கு சொல்லப்பட்ட சாபம், உன்னுடைய நெற்றி வேர்வையினாலே நீ உன்னுடைய ஆகாரத்தை புசிப்பாய், பூமியிலே முள்ளும் குறுக்கும் விளையும் என்று சொல்லி பலவிதமான சாபங்களை தேவனாய் கர்த்தர் விதிப்பதற்கு காரணமாக இருந்தது மனிதனுடைய ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் நான் அன்பு கூறுவோம் சொன்னால் அந்த கற்பனைகளை எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த இழப்பு வந்தாலும், எந்த தோல்வி வந்தாலும் அந்த கற்பனைகள் விட்டு வலதுபுறமாவது இடப்புறமாவது நீங்கள் நானும் விலகக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்தில் ஸ்தோத்திரம் மன்னிக்கவும் நம்மிடத்தில் ஏதொரு தகுதியும் அருகதையும் மேன்மையும் மகிமை இல்லாதிருந்தும் நாம் வாசித்தோம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பாவிகளா இருந்தும் வாசிக்கும் போது நான் பாவிகளா இருக்கையில் வாசிக்கலாம், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாக பார்க்கிறோம், நாம் உண்மையிலே சிநேகிதர்களா, உண்மையிலே தகுதியானவர்களா என்று சொல்லி யோசிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு இவ்விதமாக சொல்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக, தன் நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிளட் டொனேஷன், அதாவது இரத்தம் தானம், இரத்த தானம் செய்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். சிலர் பரிவின் பேரில் செய்கிறாங்க, சிலர் ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு செய்கிறாங்க, சிலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலும் செய்கிறவர்கள் உண்டு இல்லையா? பல தருணங்களை செய்கிறது உண்டு. ஆனால் யதார்த்தமாய் சொல்ல போனால், உண்மை நிலையை சொல்ல போனால் ஸ்தோத்திரம் ஒரு சிநேகிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு சிநேகிதனுடைய சகோதரியாக இருக்கலாம். டெலிவரி நேரத்தில் ரத்தம் குறைவுபட்டால் இத்தனை யூனிட், ஒரு யூனிட் 2 யூனிட் என்று சொல்லி ரத்தம் தேவைப்படும். அது குரூப்புகள் இருக்கிறது. அந்த குரூப்பு ரத்தம் அதற்கு பொருந்துமா என்று சொல்லி பார்த்து அதை சுத்திகரித்து அதை பதப்படுத்தி அந்த இரத்தத்தை அந்த சரீரத்தில் செலுத்தும் போது வேதம் சொல்கிறது மாம்சத்தின் உயிர் இரத்தமே என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்துடைய உயிர் இரத்தமே. அப்ப இரத்தம் வெளியேறினா உயிர் போச்சு. அப்படி அந்த உயிரை காப்பதற்காக இரத்தத்தை தானம் செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், அல்லேலூயா, அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி என்றால் நாம் சிநேகிதர்கள் அல்ல, தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள். அல்லேலூயா. தேவ பகைஞர் என்று சொல்லப்படுகிற வேதத்தில் வாசிக்கும் போது தேவ பகைஞராயிருந்த நம்மை இரு தரத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படி என்று சொல்லி எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இரு தரத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அன்பின் சொருவியாய் கடந்து வந்து அவர் தம்முடைய சரீரத்தில் ஸ்தோத்திரம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சிலுவை சிலுவையில் அறையப்பட்டான இயேசு. அப்போ
அந்த சிலுவை என்பது ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவியாக கருதப்பட்டது. கொலை கருவியாக என்று சொன்னால் தூக்கு தண்டனை இருக்கிறது. போல பல விதத்தில் இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் நிலைமையில ஸ்தோத்திரம் அந்த சரீரத்தை குறிப்பிட்ட வினாடிகள் கொண்டு கவுண்ட் டவுன் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்டதான சூழ்நிலை வரும்போது அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த சரீரம் என்ன செய்கிறது, மின்சார சக்தியினால் எரிக்கப்படுகிறது குற்றவாளிகள். அப்படி அது போன்ற ஒரு அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு கொலை கருவிதான் சிலுவை. சரிங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதர் அரசாங்கத்தின் போது ரோம அரசாங்கத்தின் மத்தியிலே யூதர்களுடைய ஒரு கொலை கருவியாக உபயோகிக்கப்பட்டதான ஒரு உபகரணம் தான் சிலுவை. அதாவது மேலிருந்து கீழே ஒரு சட்டம், குறுக்காக ஒரு சட்டம். இந்த ஸ்தோத்திரம் சட்டம், இந்த ரெண்டு சட்டம் என்று சொன்னால் ரூல் அல்ல. இந்த ரீப்பர், அந்த ரீப்பர் எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால் மேலிருந்து கீழாக வருகிறதான அந்த அந்த சட்டம், அந்த ஒரு அந்த பட்டை என்னவென்றால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான அன்பை வெளிப்படுத்துவதான ஒரு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. நான் பாவிகளாயிருந்து துரோகிகளாயிருந்து தூஷிகளாயிருந்து தேவ பகைஞராயிருந்த போதும் தேவன் நம்மிடத்து காண்பித்ததான அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறது அந்த இயேசு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான அன்பை வெளிப்படுத்துவதான ஒரு சின்னம்தான், ஒரு அடையாளம் தான் அந்த சிலுவையுடைய நீளமான அந்த சட்டம். அல்லேலூயா. குறுக்காக வைக்கப்படுகிற சட்டம் எதற்காக சொன்னால் மனுஷனையும் ஒன்று சேர்க்கும்படியாக. அல்லேலூயா. இருதரத்தார் என்று சொல்லப்படுகிறதே எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இருதரத்தாரை ஒன்று சேர்க்கும்படியாக நமக்காக ஸ்தோத்திரம் சிந்தப்பட்டதான இரத்தம் அந்த சிலுவையிலே பலிபீடமாகிய அந்த சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. 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 பக்தன் பெக்மான் செய்ய பாடுகிறார். ஸ்தோத்திரம். பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசரே உந்தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உந்தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அவ்விதமாய் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தார் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட ஒரு போதனையும் என்னவென்றால் இந்த ரம்சான் போன வாரத்தில் தானே 21ஆம் தேதி, இந்த மாதம் 21ஆம் தேதி 10 நாளுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அது அனுசரிக்கப்பட்டது. அந்த ரம்சானுக்கு முன்பாக அவர்கள் சில நாட்கள் 40 நாட்கள் வரையிலும் அவர்கள் நோன்பு இருப்பார்கள். நோன்பிருந்து நோன்பு முடியக்கூடியதான ஒரு நாளிலே ஸ்தோத்திரம் போக்காடு என்று சொல்லப்படுகிற சரித்திரத்தில் வேத சரித்திரம் சொல்லும் போது போக்காக தன் பாடிலே தன் போக்கிலே மேய விடப்பட்டதான ஆட்டுக்கடா அதை கொண்டு வந்து அதுவரைக்கும் அதனுடைய விருப்பத்தின்படி மேய விடப்பட்டிருக்கும். அந்த போக்காடை அந்த ஆட்டுக்கடாவை குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட இடத்திலே கொண்டு வந்து பிரதான ஆசாரியான் அதற்காக பாவ நிவர்த்திக்காக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு மனிதன், அதாவது பைபிளிக்கல் நிலைமையிலே பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம். அந்த ஆட்டின் மேலே அந்த தலைவன் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த ஆட்டின் மேலே தன்னுடைய
கையை வைத்து சூழ்ந்து நிற்கதான ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க சொன்னா தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவார்கள். நான் இன்னும் அக்கிரமம் செய்தேன், இன்னும் களவு செய்தேன், பொய் பேசினேன், குற்றம் செய்தேன், கொலை செய்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் உணர்த்தப்படுகிறதான குறைகளை எல்லாம் அறிக்கை பண்ணும்போது இந்த ஆசாரியன் அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்டின் மேலே இந்த பாவத்தை சுமத்துவாராம். அல்லேலூயா. சுமத்தி எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் குறைகளும் குற்றங்களும் அறிக்கை பண்ணப்பட்டு முடிந்த பிற்பாடு ஆசாரியன் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த குறிப்பிட்டதான ஆட்டை குறிப்பிட்ட ஒரு வினாடிகள் சிலர் செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் தண்ணீர் தொளிப்பார்கள். ஸ்தோத்திரம். தண்ணீர் தொளித்து அந்த தண்ணீர் தொளித்த உடனே நமக்கு தெரியும் கோழியானாலும் ஆடானாலும் உடனே என்ன செய்யும், அது தன்னுடைய சரீரத்தை ஒன்று உலுக்கும், உதரும். ஸ்தோத்திரம். அந்த உதறுகிற நேரம் பார்த்து என்ன செய்வாங்க சொன்னா நீட்டமான ஒரு பட்டயத்தை எடுத்து அந்த ஆட்டுடைய தலையை வெட்டி கழுத்தில் வெட்டி அந்த இரத்தத்தை கொண்டு சகல ஜனங்களுடைய பாவமும் பரிகரிக்கப்பட்டது, நிவர்த்தி பண்ணப்பட்டது என்று சொல்லி அறிவிப்பார்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத நிலைமையிலே நமக்காக பலியான செம்மறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சொன்னது போல நம் எல்லாருடைய பாவங்களையும் இன்று வரை இனிமேல் பிறக்கிறவரை பிறக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிகாரமாய் செலுத்தப்பட்டதான ஒரே ஒரு பலி அது கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக எனக்காக இன்னும் பிறக்க போறதான குழந்தைகளுக்காக சகல ஜனங்களுடைய சகல கோத்திரத்தாருடைய பாவங்களுக்காக இது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை யார் விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் அதை ஒப்புரவாகிறார்களோ அத்தனை பேருடைய பாவத்துக்கு நிவர்த்தியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறார், பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா. அவிதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கும் போதே, துரோகிகளாய் இருக்கும் போதே, தேவ பகைஞராய் இருக்கும் போதே நமக்காக பலியானார். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, வேதத்துடைய கீ வேடாக திறவுகோல் வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் உண்டு என்று சொன்னா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. ஆமென். இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டே யோர்தான் நதிக்கரையிலே. அல்லேலூயா. யோர்தான் நதியிலிருந்து யோவான் ஸ்நாபகனால் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணிதானே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததான அந்த அறிக்கை கொடுத்ததான ஒரு சப்தத்தின் அடிப்படையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. விசுவாசித்தா மாத்திரம் போதும் நீங்களும் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமன் நிருபத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் அப்படியே ஸ்தோத்திரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாமா? சரியா இருக்குமா? இல்ல மன்னிக்கவும். ஸ்தோத்திரம். ரோமர்ல ஒரு வசன விதமாய் உண்டு. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை பண்ணி இருதயத்தில் எந்த வசனம் சிஸ்டர்? எந்த வசனம்? 9ஆம் அதிகாரம். சாரி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மன்னிக்கணும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கணும். வாயினாலே அறிக்கை பண்ணணும், இருதயத்திலே விசுவாசிக்கணும். அடுத்து வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ இங்க கூடி வந்திருக்க அத்தனை பேருமே அவன் ஏதாவது ஒரு கூட்டத்தின் மூலமாக, ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமாக, அல்லனா தேவனாகிய கர்த்தர் அவன் சவுலை பவுலாக மாற்றியதான அந்த தரிசனத்தை போல, அந்த சந்திப்பை போல அவன் தேவனாய் கர்த்தர் நம்மை சந்தித்திருந்தால், அந்த சந்திப்பின் நாளிலே நீங்களும் நானும் சொல்லி இருக்கிறோம், அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறோம், அல்லனா நமக்காக ஊழியக்காரர் அவன் அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லி தந்திருப்பார். அந்த அறிக்கையின் போது நாம் என்ன செய்கிறோம்? வாயினாலே நாம் என்ன செய்கிறோம்? அறிக்கை இடுகிறோம். அல்லேலூயா. வாயினால் ஏற்று பறஞ்சு மலையாளத்திலே ஸ்தோத்திரம். ஆமென். வாயினாலே அறிக்கை பண்ணி அடுத்ததாக இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன செய்கிறது? ஒரு சந்தோஷம் வருகிறது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனாலே நாம் வாசித்தோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான யோவான் 3:16 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. யோவானுடைய நிருபத்தில் சொல்லப்படுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், பல வாக்குத்தத்த வசனங்கள் வாசல்களிலும் நிலைகளிலும் அவை சுவர்களும் ஒட்டப்பட்டிருக்கும். எல்லா வாக்குத்தத்தத்தை விட மேலான வாக்குத்தத்தம், மகிமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன். ஆமென். பாவம் செய்து பாவத்தினாலே மரித்து போனதான் மனிதனுக்கு நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃபை, நித்திய வாழ்வை தருகிறதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு வாக்குத்தத்தம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதனால நாம் வாசித்தோம், ஆமென். சோதரன் ஒருவன் அவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் வாசிக்கலாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போர்ச்சகவன் விழாவிலே ஈட்டினாலே குத்துகிறான். மரித்து போனார், ஆயினும் அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும், அதை நிரூபிக்க வேண்டும், அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதற்காக விழாவிலே ஈட்டினாலே குத்தும் போது இரத்தமும் அதுக்கப்புறமா நீரும் வெளிவந்தது என்று சொல்ல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்பை குறித்து பக்தி நிவிதமாய் பாடுகிறார். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஓம் தயை பெரிதையா என் மேவும் தயை பெரிதையா உந்தன் தயை பெரிதையா எந்த மேல் உந்தன் தயை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியம் என்னை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியம் என்னை அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அன்பின் தேவனுடைய அன்பை வர்ணிக்கும் போதெல்லாம் விவரிக்கும் போதெல்லாம் சிந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வருகிறது, நம்முடைய இருதயம் ஆனந்த களிப்பினால் துள்ளுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எல்லாருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் ஸ்தோத்திரருடைய 3வது வசனத்தின் வாசிக்கலாமா? ஆமென் ஆமென். எஸ் ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்து, நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்புக்குரியவர்களே, ஆமே சோதனம், மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஆமே நமக்கு வர வேண்டிய தண்டனையை, ஆமே நம்மேல் செலுத்தப்பட வேண்டியதான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே உங்களுடைய என்னுடைய கைகள் கால்கள் செய்த பாவங்களுக்காக, சிந்தனையால் செய்தான பாவங்களுக்காக, இருதயத்தின் நினைவினால் செய்தான பாவத்துக்காக, ஆமே சொல்ல இயேசு கிறிஸ்து ஆமே கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டது மாத்திரமல்ல, அந்த கெத்செமனே தோட்டத்திலே கசக்கி பிழியப்பட்டார். அல்லேலூயா. ஆமே கசக்கி பிழியப்பட்டார். அதாவது ஸ்தோத்திரம், ஆமே அந்த பிழியப்படுகிற அனுபவத்தை ஆமே கிரஷிங் என்று சொல்கிறோம். CRUSHING, கிரஷிங். ஆமே ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமே ஸ்தோத்திர உலக விஞ்ஞான உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆமே ஸ்தோத்திரம் ஆங்காங்கே ஆமே பாறை கல்குவாரிகள் இருக்கிறதான இடங்களிலே ஒரு இயந்திரம் இருக்கும். அந்த இயந்திரத்துடைய பேர் என்ன? கிரஷர். அல்லேலூயா. கிரஷர். அல்லேலூயா. முன்காலத்திலே மார்த்தாண்டத்திலிருந்து நார்வூல் போகும்போது சுங்கான் கடை தாண்டும் போது, அதாவது சுங்கான் கடைக்கு முன்னே அதாவது வில்லுகுரி தாண்டி சுங்கான் கடை போவதற்கு முன்னே இடது பக்கத்திலே ஒரு பரந்த ஒரு கல்குவாரி போன்றதான ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கும். அதாவது மேலே மலை உண்டு, கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையிலிருந்து உடைக்கப்படுதான அந்த கற்களை, பெரிய பெரிய கற்களை சைஸாக மாற்றி பெரிய கல் அதுக்கப்புறமா 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு, இப்படியாக மாற்றி கடைசியில் சிப்ஸாக மாற்றி அந்த சிப்ஸுகள் காங்கிரீட்டுக்கும் சாலை பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும். ஸ்தோத்திரம். அந்த இயந்திரத்துடைய பெயர் கிரஷர். அல்லேலூயா. அப்போ நொறுக்குகிறதான ஒரு இயந்திரத்துடைய பெயர் கிரஷர். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் கசக்கி பிழியப்பட்டார். ஆமே ஸ்தோத்திரம். ஒலிவ பழத்தினுடைய விதைகளை கசக்கும் போது, அதை நசுக்கும் போது எண்ணெய் வெளியேறுகிறது போல நம்முடைய ஊர்களிலே தானியங்கள், நிலக்கடலையோ தேங்காயோ காய வைத்து அதை இயந்திரத்தில் போடப்படும் போது, அது கசக்கப்படும் போது, பிழியப்படும் போது எண்ணெய் வடிகிறது போல. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தால் ஆள் என்று சொல்லக்கூடிய மனுஷ ரூபம் என்று சொல்லி, அதாவது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விரும்பத்தகாத ரூபமாய் அவர் உங்களுக்காக எனக்காக கசக்கி பிழியப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை பாடுகளையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திர. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. அவன் எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே உம் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வேன் சொல்லி பக்தன் பாடி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கும் போது ரட்சிக்கப்படுகிற நமக்கு, இன்னைக்கு புதுசாக இந்த வசனத்தை கேட்கிறதான உங்களுக்கு இந்த வசனம் ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
அநேக கேட்டு 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 சலித்து போயிருக்கும் போது முதல் தடவை அல்லது ஓரிரு தடவை மாத்திரம் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் நானும் கேட்கிறது உண்டானால் அல்ல தியானிக்கிறது உண்டு சொன்னால் அல்ல சிந்திக்கிறது உண்டானால் அந்த அவருடைய அன்பு நம்மை பரவசப்படுத்துகிறதையும் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராப்போஜனத்தின் போது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் பரிசுத்த பந்தியின் போது மாத்திரமல்ல நாம் தியானிக்க வேண்டியதானே அவருடைய பாடுகள். நாம் ஒவ்வொரு நாளும் டே பை டே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து சிந்தித்து ஐயோ என் கைகள் செய்கிற பாவத்துக்காக, என் கால்கள் செய்கிற பாவத்துக்காக, என் கண்களினாலே சிந்தனையிலே கொள்கிறதான பாவத்துக்காக, இச்சைக்காக என் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினாரே என்பதை உணர்வோம் என்றால், சிந்திப்போம் என்றால், நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை வெளிப்படுத்தினாரே. சிநேகிதனே, நண்பனே, சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, ஹல்லேலூயா. இனியாகிலும் அந்த இயேசுவுக்காக வாழக்கூடாதா? லூக்கா 19 அதிகாரத்துடைய 42 வசனத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரி பாடுகளை சந்திக்கதான சில நாட்களுக்கு முன்பு அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். லூக்கா 12 அதிகாரம் 42 வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். லூக்கா 19:42 மன்னிக்கணும், லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை கஷ்டங்களை கண்டு வழியருகே நின்று கொண்டிருக்கிறானே, சாலை வீதிகளை நின்று கொண்டிருக்கிறான ஸ்திரீகள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அந்த ஸ்திரீகளை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த சப்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிற அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களுக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஸ்தோத்திரம். மாடர்ன் லைஃப் என்று சொல்லி, கம்ப்யூட்டர் யுகம் என்று சொல்லி, இன்டர்நெட் யுகம் என்று சொல்லி, உலகத்தில் பலவிதமான போதைப் பொருட்களுக்கும் பலவிதமான அடிமைத்தனங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க உங்களை இளைய சமுதாயம். அந்த இளைய சமுதாயத்துக்காக அழ வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும். இயேசுப்பா, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, வழி திரும்பி வழி தவறி போற என் பிள்ளைகளுக்காக, சீர்கட்டு போற என் பிள்ளைகளுக்காக நீ இறங்குவீராக என்று சொல்லி ஒப்பாரி வச்சு அழுதோன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் கிருபையாய் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நிச்சயமாய் அவர் ரட்சிப்பார், அவர் விடுவிப்பார். நம்முடைய கண்ணி வீணாய் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவிலே வாசிக்கிறோம் 53 அதிகாரத்திலே. ஸ்தோத்திரம். அவருடைய 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம் ஒன்று கூட. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட, ரிஜெக்டட், டோட்டலி ரிஜெக்டட் பை மென் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். எஸ், வாசிங்க சிஸ்டர். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். வாசிக்கணும். அவரை விட்டு நம்முடைய முகத்தை, இவருடைய பாடுகள் நமக்கெதற்கு, இவருடைய கஷ்டங்கள் நமக்கெதற்கு, இவருடைய சரித்திரம் நமக்கெதற்கு என்று சொல்லி நீங்கள் நான் விலகி போக வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதல், வளர்ப்பு முதல், மரணம் முதல், உயிர்த்தெழுதல் முதல், மீண்டும் வருகிறது வரைக்கும் அது ஒரு ஹிஸ்டரி. ஹிஸ்டரி சொன்னால் ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய கதை, அவருடைய சரித்திரம், ஹிஸ்டரி. ஹல்லேலூயா. சிலருக்கு அது மிஸ்டரியாக இருக்கலாம், மறை பொருளாக இருக்கலாம், சிந்திக்க முடியாதா இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாதா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளும் மரணங்களும் நமக்காக பட்டதான துன்பங்களும் அது ஒரு ஹிஸ்டரியாக அமைந்திருக்கிறது. அதற்காக தான் உலகத்தில் சரித்திரம் சொல்கிறது, ஏடி என்றும் பிசி என்றும் சரித்திரம் 2ஆக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்படிதானே? நீங்கள் ஹிஸ்டரி படிக்கலையோ? இப்போ சமூக வரலாறுன்னு சொல்லி படிக்கிறோம், அப்படி தானே? சமூக வரலாறா, சமூக அறிவியல், ஓகே, சோசியல் சயின்ஸ். நான் எல்லாம் படிக்கும்போது வரலாறுன்னு சொல்லி படித்தோம். அந்த வரலாறு என்ன சொல்லப்படுகிறது? யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு சொன்னா 47 தான், அதுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா இது சரித்திரம். இந்த சரித்திரம் யாரும் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த சரித்திர புருஷனா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை வைத்துதான் சரித்திரமே ரெண்டாக வேறு பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின் வாழ்கிறதான வருஷம் தான் 2026. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருடைய பர்த்டேயும் இதை வச்சு தான் போடுறாங்க, அப்படித்தானே? 1972 சொன்னாலும், 1995 சொன்னாலும், 2025 சொன்னாலும் இந்த வருஷத்தை வச்சு தான் எல்லாருடைய பர்த்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அப்படித்தானே? எல்லாருக்கும் சம்பளம், ஸ்தோத்திரம், மாச சம்பளம், கம்பெனியில் ஆனாலும் சரி, அரசாங்கத்தில் ஆனாலும் சரி, அந்த சம்பளம் இன்னைக்கு மார்ச் 31 அல்லவா? ஸோ மேக்ஸிமம் நேற்றைக்கோ இன்னைக்கோ சம்பளம், இன்னைக்கு லீவு, நேற்றைக்கு சம்பளம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு வங்கி கணக்கு முடிவு, நாளைக்கு நேற்று இன்னைக்கு ஆகும், ஆனால் ஏதோ மாற்றப்பட்டு நாளை உள்ள டேட்டில் கலண்டரில் போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம். அப்போ இந்த டேட் வச்சு தான் உங்களுடைய என்னுடைய பர்த்டே நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்த தேதியை முன்னிட்டு. ஆமென். அப்படின்னு சொன்ன சரித்திரத்தை ரெண்டாக வேறு பிரித்த சரித்திர புருஷன், ஹிஸ்டாரிக்கல் மேன், அவர் லார்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அவர் சரித்திர நாயகன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். அடுத்த வாசிக்கிறோம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு தடவை கூட 53 நாள் சீக்கிரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் என்ன நினைத்தோம்? அவர் தேவனால் அடிபட்டிருக்க, இது தேவ சித்தமா இருந்தது, அதனாலே அவர் வாதிக்கப்படுகிற சிறுமைப்பட்டார் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனம் 53:5. நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். கிரமம் அதற்கு ஆப்போசிட் அக்கிரமம். அல்ல, கிரமம் ஒழுங்கு, அப்படி ஒழுங்கு மாறி போறது அக்கிரமம். ரூல் அவுட். சட்ட விரோதம், அதான் அக்கிரமம். அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய சபையே, தேவ பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, இத்தனை ஆண்டுகள் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் உன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தது போதுமா? இனி வரும் நாட்கள் எத்தனை நாட்கள் என்று சொல்லி கவுண்ட் பை டே, எண்ணப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் சொல்லப்படுகிற முடியாது. கவுண்ட் டவுன் என்று சொல்லப்படுகிறாங்களே, அதுபோல் நம்முடைய நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 5 நாட்களோ 10 நாட்களோ 1 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ சொல்லவே முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே அந்த தேவனாகிய கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்திக்கிற நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானதை செய்து, அவருக்கு சித்தமானதை செய்து, என் இயேசு எனக்காக என் மேல் அன்பு வைத்ததினாலே இத்தனை பாடுகளை பட்டாரே, இத்தனை வேதனைகளை சகித்தாரேன்னு சொல்லி நினைத்து நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்து அந்த தேவ கற்பனை கை கொண்டு வாழ்வதற்காக தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாவர் இருக்கிறவனமாய் தலை வணங்கி முடியுமான முழங்காலில் நின்று நமக்காக கசக்கி பிழியப்பட்ட ஒரு தெய்வம், நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையும் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் ஒரு துளி உங்களையும் என்னையும் கழுவட்டும். ஸ்தோத்திரம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதென்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்து 22ஆம் வசனம் சொல்லுகிறது. விதமாய் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆனபடினாலே பரிசுத்தமான இரத்தம் பாவிகளாகி நமக்காக சிந்தப்பட்டனாலே அந்த இரத்தத்திலே விசுவாசிக்கிற யாவரும், அந்த இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற யாவரும் ரட்சிப்படைவதற்காக அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சப்தம் இந்த இரவுகளில் நம்முடைய உள்ளங்களிலே துணிக்கட்டும். அவருடைய அன்பின் பிரவாகம் நம்மேல் கடந்து வரட்டும். இயேசுப்பா, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக கல்வாரி சிந்தப்பட்டீரே, கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கினீரே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினீரே. என்னை அந்த ஒரு சொட்டு இரத்தத்தினாலே, அந்த சிந்தப்பட்ட ஒரு துளி இரத்தத்தினாலே என்னை கழுவியறலும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. நம்மில்
பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆமே பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறான் சொல்லி 1 யோவான் 1:7-8 நமக்கு சொல்லுகிறபடியாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆமே சிநேகிதனே, நண்பனே, ஆமே சகோதரனே, சகோதரியே, ஆமே ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதனாலே, உங்களுக்காக எனக்காக பதிலாக அவர் அடிக்கப்பட்டனாலே இந்த ரட்சிப்பு கிடைத்தது. அந்த ரட்சிப்பை நீங்கள் நான் அலட்சியம் பண்ண வேண்டாம். இந்த ரட்சிப்பை நீங்கள் நான் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆமே, ஹல்லேலூயா. எபிரேயர் 2:4 சொல்கிறது, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற ஆமே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவளாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிவித்துக் கொள்வோம்? என்னை கேட்கிற நண்பனே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, தாயே, யாரா இருந்தாலும் போக்கு சொல்ல காலம் இல்லை. ஆமே, இனி நமக்கு காலம் அதிகம் இல்லை. காலம் சில நாட்கள் தான், எண்ணப்பட்ட நாட்கள் தான், ஆமே எண்ணப்பட்ட வினாடிகள் தான். இந்த நாட்களுக்குள்ளே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமாய் வாழ்வதற்கு, அவருடைய சித்தம் செய்வதற்கு, அவருடைய கற்பனை கைக்கொள்வதற்கு நீங்கள் விரும்பினால், ஹல்லேலூயா, இந்த குறிப்பிட்ட சபையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் விரும்பினால், ஆமே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே தேவ மனிதனோடு கூட, ஆமே பாஸ்டர் ஜோஸ் அவர்களோடு கூட ஆமே இணைந்து, ஆமே உங்களுடைய ஆமே பலவீனங்களுக்காக, உங்களுடைய மீறல்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரித்ததான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டு அவருடைய நாமத்தால் வருதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனாய் கர்த்தர் இந்த இரவுவேளையிலே கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. அவங்களுக்காக நான் ஒரு வார்த்தையினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இரவுவேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமே தேவன், ஆமே அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்படும் போது உம்முடைய அன்பின் பிரவாகத்தினாலே எங்களுக்காக இத்தனை பாடுகள் சகித்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாயிருந்தோம், நாங்கள் துரோகிகளாயிருந்தோம், நாங்கள் தோஷிகளாயிருந்தோம், தேவ பகிஞராயிருந்தோம். எங்களுக்காக இத்தனை நீர் சகித்து கொண்டீர் ஆண்டவரே. தாய் தகப்பன் சகிக்க முடியாது, நண்பன் சிநேகிதன் சகிக்க முடியாது, சகோதரன் சகோதரனுக்காய், சகோதரி சகோதரிக்காய் சகிக்க முடியாது. அவ்வளவு பெரிதான அன்பை எங்கள் மேல் விளங்க பண்ணி, ஆமே கர்த்தாவே, எங்களுக்காய் மரித்து இருக்கும் போது இந்த அன்பை உணர்ந்து உம்முடைய ரட்சிப்பை ஆமே பெற்றுக்கொள்ள விரும்புகிற யாவர் மேலும் கர்த்தராகிய தேவன் இரக்கம் வைத்து இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய கல்வாரி அன்பின் பிரவாகத்தினால், ஆமே அன்பின் கயிற்றினால் நீர் கட்டி இழுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநாதி சிநேகத்தை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தை இழுத்துக் கொள்கிறேன் சொன்ன அந்த தேவனுடைய அன்பின் பிரவாகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ரட்சிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக, பாதுகாத்து நிலைநிறுத்த வேண்டும் என திருப்பாதம் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம். கூடி வந்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாவர் மீது கர்த்தர் கிருபை கூர்ந்து இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும், கொடுக்கப்பட்ட ஆமே வாழ்க்கை துணைகளையும், ஆமே அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் ரட்சித்து, குடும்ப அங்கத்தங்களை ரட்சித்து, தேவனாய் கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் ஆமே அவர்களை பேர் எழுதி பேர் சேர்த்து ஜீவ புஸ்தகத்தினுடைய பேர் எழுதப்படத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என திருப்பாதம் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமே பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளங்களில் கிரியை செய்யட்டோப்பா. ஆண்டவரே, பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையாகவும் வீணாய் திரும்பாதபடி, வெறுமையாய் திரும்பாதபடி உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பி வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.